மேற்கு மாவட்டத்தினுடைய இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசனுடைய மாவட்ட செயலாளர் அன்புக்குரிய தம்பி ராமு அவர்கள் விநாயகர் சதுர்த்தி அன்று கடந்த 10 ஆண்டுகளாக அன்னதானம் வழங்கிக் கொண்டிருக்கிறார். அதைத் தொடர்ந்து இந்த ஆண்டும் அன்னதானம் வழங்குவதாக கூறி என்னை அழைத்து அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கிறார். அன்னதானம் வழங்கிவிட்டு வந்திருக்கிறேன். விநாயகர் சதுர்த்தியில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சென்னையில் இந்த அரசு பள்ளியில் மகாவிஷ்ணு என்பவர் ஒரு சர்ச்சையான ஒரு பேச்சு மாணவர்கள் பேசுறாரு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அவர் ஆன்மீகம் கலந்த பேச்சு, மாற்றுத்திறனாளிகளுக்கு நிகழ்வாக பேசியிருக்காரு அப்படின்னு பள்ளி கல்வித்துறை சார்பில் அன்னைக்கு செய்யாமல் கூட அவர் நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அது எப்படி பாக்குறீங்க? அவங்க நண்பர்னு கூட சொல்றாங்க. அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேற்று எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் போற்றுதலுக்குரிய எடப்பாடியார் அவர்கள் இதை கண்டித்து கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அவருடைய தொடர்பாக இதுபோன்ற மீண்டும் மூட வழக்கங்களை மாணவர்களிடத்தில் எடுத்துச் செல்லக்கூடிய நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது. அப்படி நடத்தியவரை நான் கடுமையாக கண்டனம் தெரிவித்துக் கொள்கிறேன். சமீபத்தில் தமிழகத்தில் குற்றங்கள் ஒன்னெடுக்க வந்துட்டே இருக்குது. போதைப் பொருள், அதுக்கப்புறம் சாராயம், இப்போ பாலியல் குற்றங்கள், இது குறித்து அதோடு தொடர்ச்சியா நீங்கள் கேட்ட கேள்விக்கு கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக கூறியதோடு மட்டுமல்லாமல் அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரை மாறுதல் செய்திருக்கிறார். அதற்கு முன்பாக பள்ளி நிர்வாகம் மகாவிஷ்ணு அவர்கள் அந்த பள்ளியில் பேசுவதற்கு எந்த அடிப்படையில் அவர் அனுமதி பெற்றார், அப்படி அனுமதி கொடுத்தது யார், அப்படி அனுமதி கொடுத்தவர்கள் யார் என்பதை ஆய்வு செய்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். பொதுவாக அந்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியரை மாற்றுவது என்பது உடனடியாக ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது, அந்த பிரச்சனைக்காக தன்னை தப்பித்துக் கொள்வதற்காக இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு நீங்கள் தொடர்ந்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் கல்வித்துறை எல்லா வகையிலேயும் செயலிழந்திருக்கிறது. இதே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மிக கொடூரமான NSS NCC கேம்ப் என்று ஒரு போலியாக நடத்தி அதிலே கூட அந்த மாணவன் அதிலே ஈடுபட்டவன் இறந்திருக்கிறான். இப்படி பள்ளி கல்வியில் துறையில் ஒவ்வொரு நிகழ்வுகளும் நடந்து முடிந்த பின்பு அந்த துறையினுடைய உயர் அதிகாரிகளோ அல்லது அமைச்சரோ அல்லது முதலமைச்சரோ அவர்கள் பதில் கூறுகிறார்கள். இதை ஏற்கனவே அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். போற்றுதலுக்குரிய எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் இருந்தபோது இது போன்ற நிகழ்வுகள் எதுவும் நடக்கவில்லை என்பதையும் நான் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ பள்ளியினுடைய தரம், கல்வியினுடைய தரம் ரொம்ப குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ஆளுநர் பேசுறாரு. தமிழக அமைச்சர்கள் இல்லை அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அது எப்படி? ஆளுநர் அவர்கள் ஏதோ ஒரு காழ்ப்புணர்வின் அடிப்படையிலே தான் இது போன்ற கருத்துக்களை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். தமிழகத்திலே பொறுத்தவரையில் பள்ளி கல்வித்துறை என்பது மற்ற மாநிலங்களை ஒப்புநோக்கின்ற பொழுது இது உயர்வான இடத்திலே இருக்கிறது. ஆனால் தான் புரட்சித் தலைவி அம்மா அவர் ஆட்சி பொறுப்பில் இருந்த பொழுதே இந்திய துணைக்கண்டம் 30 வரக்கூடிய அந்த சராசரி உயர்கல்விக்கு செல்லக்கூடிய மாணவர்களுடைய நிலை 19 54 விழுக்காடுகள் உயர்கல்விக்கு செல்லக்கூடிய அளவிற்கு இங்கே மாணவர்கள் பயின்றிருக்கிறார்கள். ஒரு சில பள்ளிகளில் மாணவர்கள் படிக்காததற்கு காரணம் ஒரு சில பள்ளியில் இருக்கின்ற ஆசிரியர்களுடைய நடவடிக்கை தான் காரணம். அப்படி அந்த பள்ளி ஆசிரியருடைய நடவடிக்கை வைத்துக்கொண்டே ஒட்டுமொத்தமாக தமிழகத்தினுடைய பள்ளி கல்வித்துறையினுடைய தரத்தை குறைத்து பேசுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்க என்ன பண்ணுறீங்க?
ओम श्रीवज्रसमायुषमारोग्यमामनीयते धानेन्द्रस्वपपुत्रलाभं शतसंवत्सरं दीर्घमायुः परावाञ्छितप्रसादफलसिद्धिरस्तु वर्धताः अभिवर्धताः शतसंवत्सरं दीर्घमायुः। இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.